இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக சித்தம் கொண்ட ஒரு தலைப்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் அநேக பேருடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அதில் ஒரு மனிதன் தான் பெனாயா என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன். அவரை குறித்து 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். இந்த பெனாயாவை குறித்து முதலாவது சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை, இவன் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு செய்கை இருக்கும். நம்முடைய கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் காணப்படும். சிந்தனையினால் நம்ம ஒரு சில காரியங்களை யோசித்திருப்போம். அந்த சிந்தனையில் செய்யக்கூடிய காரியங்கள் அது கையின் பிரயாசங்களாய் வெளிப்பட வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு யோசனை இருக்கும். இல்லை, நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த பிஸ்னஸ் எனக்கு நன்றாக வர வேண்டும். இல்லை, நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் கர்த்தருடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நான் அனுதினம் நான் வேலைக்கு செல்கிறேன், என்னுடைய வேலையில நான் சிறந்தவளாய் இருக்க வேண்டும், சிறந்தவளாய் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு எண்ணம் உண்டாயிருக்கும். அதே போலதான் அதற்கெல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இந்த பெனாயாவுடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த பெனாயா அவர் செய்கையில் வல்லவராய் இருந்தார். அப்படி என்றால் என்ன? அவர் எதை செய்தாலும் அந்த செய்கை வாய்க்கும். எதை செய்தான்? தோல்வி என்கிற வார்த்தை பெனாயாவுக்கு இல்லவே இல்லை. அவர் செய்கையில் வல்லவர். இந்த வல்லமை, இந்த மாதிரி ஒரு திறமை எப்படி பெனாயாவுக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், சங்கீதம் 91வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது: உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்படின்றால் என்ன? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற கர்த்தருடைய நிழலில் தங்குவான். எவன் ஒருவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறானோ அவன் செய்கைகளில் வல்லவனாயிருப்பான். ஏனென்றால் அவன் செய்கைகள் அவனுடையதல்ல, அந்த சர்வ வல்லவரே அவனுக்காக இந்த செய்கைகளை நடப்பிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். இதுதான் பெனாயாவை குறித்து பார்க்கிறோம். அவன் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அப்போ இதன் மூலமா நான் புரிந்து கொள்கிறோம், பெனாயா சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கியிருந்தவனாய் கூட காணப்படுகிறான். அவன் எப்பொழுதும் தன்னை சர்வ வல்லவருடைய நிழலின் மறைவிலே மறைத்துக் கொள்கிறவனாய் கூட காணப்படுகிறான். சுயம் பெனாயாவினிடத்தில் வெளிப்படவில்லை. இது என்னால் செய்து முடிக்க முடியும், இது என்னுடைய திறமையினால் ஆகும் என்றெல்லாம் பெனாயா சொல்லவில்லை. என்னுடைய செய்கைகள் வல்லதா இருக்க வேண்டுமானால் அது யாரால் மாற்ற முடியும்? கர்த்தரால் மாத்திர முடியும் என்கிறதான ஒரு எண்ணம் பெனாயாவுக்கு காணப்பட்டது. ரூத் புஸ்தகத்துல கூட நாம் பார்க்கிறோம். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்ப நம்முடைய செய்கைகள் நன்றான செய்கைகளா இருந்தால் அதை வாய்க்க செய்ய கர்த்தரால் ஆகும். நம்முடைய செய்கைகளின் நிமித்தமாய் ஒருவருக்கும் எந்த பிரச்சனையும் வரவில்லை என்று சொன்னால் அதை வாய்க்க செய்ய கர்த்தரால் ஆகும். ஆனால் செய்கைகள் கர்த்தருடைய பார்வையில சரியானதாய் காணப்படாமல் இருக்குமானால் அதை வாய்க்க செய்ய கர்த்தரால் முடியவே முடியாது. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 14வது வசனத்துல தாவீதுனுடைய செய்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டார், கர்த்தர் அவனோடு இருந்தார். பிரியமானவர்களே, அப்ப நாம் எதை செய்தாலும் இந்த காரியம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுமா? இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இதை நான் செய்ய முற்படுவேன், ஆனால் இதன் மூலமா எனக்கு ஆண்டவருடைய உதவி கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்துல கேட்டு அதை நாம் செய்ய வேண்டும். எனவேதான் வசனம் சொல்லுகிறது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். உதாரணமாக ஒரு தொழில் நாம் துவங்குகிறோம் என்று சொன்னால் அந்த தொழில் நிமித்தமாக நமக்கு எவ்வளவு வருமானம் வரும்,
எவ்வளவு செலவு இருக்கும் என்பதை நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நிதானித்து அறிய வேண்டும். கர்த்தரிடத்துல அதற்கேற்ற ஞானத்தை கேட்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய செய்கைகள் எல்லாம் வாய்க்கும், செய்கைகள் எல்லாம் வல்லவராய் திகழ முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல என்ன நடக்கிறது, நம்முடைய சுய புத்தி நிமித்தமாக, நம்முடைய சுயத்து நிமித்தமாக அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். ஒரு சில நேரத்துல நம்மால் ஒரு காரியத்தை நன்றால் செய்ய முடியும், அந்த காரியத்தை முழுவதுமாய் செய்யாமல் இன்னொரு காரியத்துல நம்ம என்ன செய்வோம், நம்முடைய சிந்தனையை செலுத்துகிறவராய் இருப்போம். அப்ப இதுவும் நின்று போய்விடும், அந்த காரியமும் நின்று போய்விடும். அப்ப ஆண்டவர் பார்ப்பார், இது நீ சுயமாய் செய்ததல்லவா, இதில் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்பார். ஆனால் பெனாயாவை பாருங்கள், அவன் ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை செய்து நன்றாக சிறப்பாக முடிக்கிறவராய் காணப்பட்டார். அதுதான் செய்கையில் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஒரு பெயர் நமக்கு இருக்கிறதா? அவர் ஒரு காரியத்தை எடுத்தால் நிச்சயமாக, அவரிடத்துல ஒரு பொறுப்பை கொடுத்தார், அவரிடத்துல ஒரு காரியத்தை கொடுத்தால் அது நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்கிறதான ஒரு சாட்சி நம்மை குறித்து பகிரப்படுகிறதா? யோசித்து பாருங்க. யோபு இப்படியாக எழுதுகிறார். யோபு 34வது அதிகாரம் 11வது வசனத்தை கூட நான் வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிக்கிறவராய் கூட இருக்கிறான். நாம் நல்ல செயல்களை செய்தால் அது நன்மைக்கு ஏதுவாய் முடியும். நாம் பிறருக்கு தீமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் யோசித்துக் கொண்டிருப்போமானால் அது நன்மைக்கு ஏதுவாய் முடியாது பிரியமானவர்களே. எனவேதான் யோபு சொல்கிறார், நன்மைக்கு ஏதுவானதை சிந்தித்தால் நன்மைக்கு ஏதுவானதை நடக்கும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செய்கைகள் வல்லவராய் இருக்க வேண்டுமானால், தாவீதின் செய்கையை குறித்து பார்த்தோம், பெனாயாவின் செய்கையை குறித்து பார்த்தோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய செய்கைகளில் நாம் வல்லவராய் இருக்க வேண்டுமானால் நீதிமொழிகள், சாலமோன் எழுதின நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் இப்படியா சொல்லுகிறார், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் ஆலோசனைகள் உறுதிப்படும். நீயாக செய்யாத உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்றாரு, எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் இப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்தது என்று கேட்டா, நான் அதிகாலையில ஆண்டவருடைய பாதத்துல நான் தனியாக நான் ஆண்டவருமாக உறவாடுவோம், நான் இதெல்லாம் செய்ய போறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். அப்போ இதை நீ செய்யி, இதை செய்யாத என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அவர் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார், அதன்படி நான் செய்வேன். அப்பொழுது அந்த செய்கைகள் ஸ்திரப்பட்டிருக்கும், என் பிஸ்னஸ்ல நான் நல்ல வளர்ச்சியை கண்டு கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதர் சாட்சி கொடுத்ததை நான் கேட்டிருக்கிறேன். அதை தான் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நான் இதை செய்ய போகிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய காரியங்கள் இப்படியா இருக்கு, நான் ஒரு ப்ரமோஷனுக்கு நான் நாடிக்கொண்டிருக்கிறேன், அதற்கு இதை செய்ய போகிறேன், என்ன செய்யணும் என்றெல்லாம் ஆண்டவரிடத்துல கேட்கும்போது அவர் நம்மோடு பேசி நமக்கு தக்க காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் கூட இருக்கிறார். அப்பொழுது நாம் செய்கிற எல்லா செய்கைகளிலும் நாம் வல்லவராய் மாற முடியும். பெனாயாவை போல செய்கைகளில் வல்லவராய் நம்முடைய காரியங்களும் மாறும். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். எனவே ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரிடத்துல நம்முடைய செய்கைகளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை சகலத்தையும் வாய்க்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே அப்பா, பெனாயா செய்கைகளில் வல்லவராய் இருந்தது போல அப்பா, நாங்களும் எங்களுடைய செய்கைகளை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுத்தா அந்த செய்கைகளில் வல்லவராய் நீர் எங்களை மாற்றும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் உம்மிடத்துல கேட்டு நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே சப்பா, இதெல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடான கொடை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது வரைக்கும் நாங்கள் அப்படி செய்யாமல் இருந்தால் எங்களை மன்னியுங்க. இனிமேல் எங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்து செய்கைகளில் வல்லவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.